முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் கடக ராசிக்கு செல்வதால் 3 ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை தேடி வர இருக்கிறது. இந்த ராஜ வாழ்க்கையானது பண மழையையும் 3 ராசிக்காரர்களுக்கு குவிக்க போகிறது. அதாவது கிரகங்களிலே தளபதியான செவ்வாய் பெயர்ச்சியானது மிகவும் சக்தி வாய்ந்தது. சைத்ர நவராத்திரியில் செவ்வாய் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமான பலன்களை எல்லாம் அள்ளி குவிக்க போகிறது. இதனால் சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அடைய போகின்றனர். போர் கிரகமான செவ்வாய் ஆனது தைரியம் மற்றும் மன உறுதியை அளிக்கிறது. ராசிகளின் வழியாக செவ்வாய் நகர்வது ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உறுதி செய்யும். முக்கியமாக அதாவது நடக்க இருக்கும் செவ்வாய் அதாவது கடக ராசிக்கு செல்ல இருப்பதால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தற்பொழுது ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க போகும் பணமழையை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களை, சைத்ர நவராத்திரியில் செவ்வாயின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை மட்டுமே அளிக்க போகிறது. செவ்வாய் மிதுன ராசிக்கு செல்வதால் அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வமானது குவிய இருக்கிறது. இதன் விளைவாக மிதுன ராசிக்காரர்களுடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்க போகிறது. முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களை, உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் அதிகரிக்க போகிறது. வணிகர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பெரிய லாபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் அடைய முடியும். முக்கியமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கடனாக கொடுத்த பணங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் திரும்ப கிடைக்கும். உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் எளிதாக மீட்கலாம். அது மட்டுமல்ல, வாகனம் அல்லது சொத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது. உங்களுடைய பேச்சை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களை, உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சீரும் சிறப்பாக இருக்க போகிறது. உடலை பொறுத்தவரைக்கும் இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க இருக்கிறது. மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் நடக்க இருக்கிறது. முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களை, ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த ராஜ வாழ்க்கை காரணமாக கடந்த 1 மாதத்தில் பல கஷ்டங்களை பண கஷ்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் பண கஷ்டமே இல்லாமல் போக போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்று அடிக்க இருக்கிறது. இதனால் உங்களுக்கு தேவையான பணங்கள் அனைத்துமே மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்ய போகும் முயற்சி காரணமாக உங்கள் கையில் சேர இருக்கிறது. அடுத்தபடியாக ராஜ வாழ்க்கையை வாழப்போகும், கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் 2வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது சிறப்பான பலவிதமான பலன்களை மட்டுமே அளிக்கப் போகிறது. செவ்வாயின் ராசி பெயர்ச்சியானது கன்னி ராசியின் 11வது வீட்டில் சஞ்சரிப்பதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்கள் வருமானத்தை மேம்படுத்த நிறைய வாய்ப்புகளானது தேடி வர இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு முயற்சியாக செய்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் வெற்றி என்பது கிடைக்கும். அந்த வெற்றி மூலமாக வருமானமும் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலையானது மேம்பட இருக்கிறது. அதாவது கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய வருமானத்திற்கு பல புதிய வழிகள் அனைத்துமே திறக்க இருக்கிறது. அரசு அல்லது நிர்வாகத்துறையில் சில சிறப்பு வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. அது உங்களுக்கு எதிர்பாராத அளவில் பலவிதமான நன்மைகளை மட்டுமே அள்ளி குவிக்க போகிறது.
கன்னி ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சீரும் சிறப்பாகவே இருக்கிறது. உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இனிமேல் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக முடிக்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதாவது பணிபுரியும் இடத்தில் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கி இருப்பார். அந்த வேலைகளை நீங்கள் உங்களுடைய கடின முயற்சி காரணமாக வெற்றியாக மாற்றுவீர்கள். அந்த வெற்றி மூலம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். நீண்ட நாட்களாகவே நீங்கள் பதவி உயர்வு வேண்டும் என்ற எண்ணத்தில் பல முயற்சிகளை நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் செய்து கொண்டு வருகின்றீர்கள். தற்பொழுது உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனானது கிடைக்கப் போகிறது. அதாவது கன்னி ராசி அன்பர்களை, நீங்கள் காத்து கொண்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இரண்டுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது. இதனால் நீங்கள் இத்தனை நாட்களாக கடின உழைப்பிற்கான அனைத்து பலன்களும் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. முக்கியமாக ராஜ வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க. பணம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது. அடுத்தபடியாக மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு ராஜ வாழ்க்கையை வாழப்போகும், அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது அபரிதமான பல நன்மைகளை அளிக்கப் போகிறது. செவ்வாய் விருச்சிக ராசியின் அதிபதியாக இருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும், தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பல வெற்றிகளை நீங்கள் ஒவ்வொன்றாக அடைய இருக்கிறீர்கள். முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் இத்தனை நாட்களாக தேவையில்லாத பலவிதமான புது புது பிரச்சனைகள் அனைத்தும் உண்டாகிக் கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் அமைதியானது நிலவ இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட முடியாமல் வேலை வேலை என்று அலைந்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களை, இந்த நேரத்தில் உங்களது வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களை, உங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் காரணமாக வருமானமும் அதிகரிக்கப் போகின்றது. முக்கியமாக சமூக உறவானது வலுவடைய இருக்கிறது. குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. அரசாங்க வேலைகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இப்பொழுது அதில் ஒருபடி முன்னேற்றம் ஒன்று ஏற்பட இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களை, ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க போகிறது உங்களுடைய உடலானது. நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என பல சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு தயங்காமல் நீங்கள் அதற்கான முயற்சியை எடுக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதனால் தயங்காமல் நீங்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக தொடங்கலாம். மார்ச் 26க்கு பிறகு, அதாவது செவ்வாய் கடக ராசிக்கு செல்ல இருப்பதால் 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது ராஜா மாதிரி ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கின்றனர். இப்பொழுது ராஜ வாழ்க்கையை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி, இரண்டாவது ராசி கன்னி ராசி, மூன்றாவது ராசி விருச்சிக ராசி. 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை ராஜா மாதிரி ராஜ வாழ்க்கை கிடைக்க இருக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.